ஹலோ கைஸ், பிரான்சில் இருக்கும் மார்சில், ஈஜிப்ட்ல இருக்கும் அலெக்சாண்ட்ரியா மற்றும் டர்க்கியில இருக்கும் இஸ்தான்புல் நகரங்கள் தான் உலகின் மிகப்பெரிய நகரங்கள். ஆனா யுனெஸ்கோவின் ரிப்போர்ட்டின் படி அடுத்து 30 ஆண்டுகள்ல இந்த நகரங்கள் எல்லாம் கடலுக்குள்ள முழுகிரும்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்ல, உலகின் 21 நாடுகள்ல இருக்கும் 40 கடலோர நகரங்கள் கடலுக்குள்ள முழுகிருமாம். அப்புறம் கடந்த காலத்துல கடலுக்குள்ள மூழ்கிய நகரங்கள் மாதிரியே இந்த நகரங்களும் வெறும் வரலாறுல மட்டும்தான் பேசப்படும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அது இப்ப நடந்துகிட்டு இருக்கும் புவி வெப்பமடைதல் தான் காரணம். பூமியில தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு வரும் வெப்பம்னால பனிமலைகள் எல்லாம் உருகிக்கிட்டே வருது. இதனால கடல் நீரின் மட்டம் உயர்ந்துகிட்டே வருது. ஆனா பூமியில வாழும் உயிரினங்களுக்கு இந்த சூழ்நிலை புதுசான்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிரீக் பிலாசபரான பிளாட்டோ அவருடைய புத்தகங்கள்ல அட்லாண்டிஸ்ங்கிற ஒரு நவீன நகரம் இருந்ததாகவும் அது பெசிபிக் பெருங்கடல்ல மூழ்கியதாகவும் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி பல தமிழ் இலக்கியங்கள்லயும் ஒரு மர்மமான கண்டம் கடல்ல காணாமல் போனதாக சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் குமரி கண்டம். தமிழர்களின் பண்டைய நிலமான குமரி கண்டம் உண்மையிலேயே இருந்ததா? இது உண்மையிலேயே கடலால் விழுங்கப்பட்டதா? வாங்க இன்னைக்கு வீடியோல இதை பத்தி விரிவா பார்ப்போம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி, முதல்ல குமரி கண்டம் உண்மையிலேயே இருந்ததுக்கான சில ஆதாரங்களை பற்றி சொல்கிறேன், கேளுங்க. தமிழ் இலக்கியத்தின் 5 பெரும் காப்பியங்கள்ல ஒன்றான சிலப்பதிகாரத்துல தொலைஞ்சு போன இந்த கண்டத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. கிபி 5ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட இந்த நூலின்படி பாண்டிய மன்னர்களின் இந்த ராஜ்யம் கடல்ல முழுகியதாக சொல்லப்படுது. தொலைஞ்சு போன குமரி கண்டத்துல பருளி மற்றும் குமரிங்கிற 2 ஆறுகள் பத்தியும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்றைய கன்னியாகுமரியில இருந்து தெற்கே 700 கவதங்கள் கொண்ட கண்டம் ஒன்று இருந்ததாக பண்டைய தமிழ் கவிஞரும் அறிஞருமான அடியார்க்கு நல்லார் சொல்லியிருக்காரு. எல்லாம் சரி, கவத்தம்னா என்னன்னு யோசிப்பீங்க. கணக்கதிகாரம்ங்கிற தமிழ் புத்தகத்துல கவத்தத்தோட டெஃபினிஷன் பத்தி சொல்லியிருக்கு. அதுல ஒரு கவத்தம்ங்கிறது 10.06 கிலோமீட்டருக்கு சமம். அப்போ குமரி கண்டத்தோட நீளம் 700 கவத்தம்னா அது 700 × 10.06னா 7041 கிலோமீட்டர் அளவுல இருந்திருக்கு. சமஸ்கிருத இலக்கிய படைப்பான பகவத புராணத்துல 5 நூலை எழுதிய மாயனுங்கிற தமிழ் முனிவர் பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. இவரு குமரி கண்டத்துல வாழ்ந்ததாக நம்பப்படுது. மற்றும் இவரு அன்றைய காலத்துல குமரி ஆற்றின் குறுக்கே அமைஞ்சிருந்த தமிழ் சங்கத்தின் ஒரு உறுப்பினராக இருந்திருக்காரு. கைஸ், சங்கம்ங்கிறது அன்றைய காலத்துல பல மாநிலங்கள்ல இருந்து புகழ்பெற்ற கவிஞர்களும் அறிஞர்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சேர்ந்து விவாதிப்பாங்க. இந்த நிகழ்வுக்கு பேர் தான் சங்கம். குமரி கண்டத்துல மட்டும் 3 தமிழ் சங்கங்கள் நடந்ததாக சொல்லப்படுது. ஆனா இந்த புத்தகங்கள்ல குமரி கண்டம்ங்கிற பேர் எங்கேயுமே சொல்லப்படல. அதுக்கு பதிலா தமிழ் மக்களின் நாடு, பாண்டிய மன்னர்களின் சாம்ராஜ்யம்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. குமரி கண்டம்ங்கிற பேரு முதல்ல 15ஆம் நூற்றாண்டின் கந்த புராணத்துல தான் வந்தது. அதுல குமரி நாடுனும் குமரி கண்டம்ங்கிற பெயர்கள்னால குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த கண்டத்துல பரதனுங்கிற அரசர் இருந்தாராம். அவருடைய மகளின் பேர் குமாரி. ஒருவேளை இங்க இருந்துதான் குமரிங்கிற பேர் வந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்ல, இங்க குமரிங்கிற பேர்ல ஒரு நதி இருந்ததாகவும் அதனால கூட இந்த பேர் வந்திருக்கலாம்னு இன்னொரு கோட்பாடும் சொல்லுது. சரி, ஆதாரங்களை பத்தி பார்த்தோம். பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த புராண கண்டம் பத்தி எப்படி இன்றைய மக்களுக்கு தெரிய வந்தது? குமரி கண்டத்தோட இருப்பு எப்படி விவாத பொருளாக மாறியதுன்னு நினைப்பீங்க. அதை பத்தி விரிவா சொல்றேன், கேளுங்க. குமரி கண்டத்தை பத்தின செய்திகள் எல்லாமே 1864ஆம் ஆண்டுல தான் தொடங்குச்சு. பிலிப் ஸ்கிளாட்டருங்கிற இங்கிலாந்து விலங்கியல் நிபுணர் மேமல்ஸ் ஆஃப் மடகஸ்கர்ங்கிற புத்தகத்தை வெளியிட்டாரு. அதுல மெடகஸ்கர்லயும் இந்தியாவிலும் காணப்படும் பல விலங்குகளுக்கு இடையில ஆழமான ஒரு தொடர்பு இருப்பதாக சொல்லியிருந்தாரு. உதாரணத்துக்கு லெமூர் விலங்கு. மடகஸ்கர்ல காணப்படும் இந்த லெமூர் விலங்கு ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல உள்ள எந்த நாடுலையுமே கிடையாதாம். ஆனா இந்த இனம் அதிகமா இந்தியாவுல காணப்படுவதாக சொல்லியிருக்காரு. அதாவது இந்த விலங்கு நிலம் வழியா வந்திருந்தா எப்படி வெறும் மெடகஸ்கர்லயும் இந்தியாவில மட்டும்தான் காணப்படும்? இந்தியாவில மட்டுமில்ல, இந்த இனம் லெமர்கள் ஆஸ்திரேலியாவிலையும் இருப்பதாக சொல்றாரு. அதுவும் 100க்கும் மேலான இந்த இன விலங்கு இருப்பதாக சொல்றாரு. இங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆஸ்திரேலியா மெடகஸ்கர்ல இருந்து பலாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு தீவு. இங்க எப்படி இந்த விலங்கு வந்திருக்கும்?
மெடகஸ்கர், இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவை இணைக்கிறது எது? இந்த மர்மத்தை தீர்க்க தான் குமரி கண்டம், அதாவது லெமுரியாங்கிற ஒரு நிலம் இருந்ததாக நம்பப்படுது. இந்திய பெருங்கடல்ல இந்த பரந்த கண்டம் இந்தியாவின் கன்னியாகுமரியில இருந்து மெடகஸ்கர் மற்றும் ஆஸ்திரேலியா வரைக்கும் இருந்ததாக நம்பப்படுது. இதுல இலங்கை குமரி கண்டத்துல ஒரு பகுதியாக இருந்ததாக சொல்லப்படுது. லெமுரியா கோட்பாட்டை பத்தி ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது ஆங்கிலேய ஆராய்ச்சியாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ இங்கே இருந்த பழங்குடி நாட்டுப்புற பாடல்கள்ல காணாமல் போன கண்டம் பத்தின குறிப்புகளை கவனிச்சாங்க. மேற்கொண்டு இவங்க நடத்திய ஆராய்ச்சியில சூறாவளினால சின்ன நிலங்கள் இழந்ததாக பல மாவட்ட ரிப்போர்ட்டுகளிலும் கெசட்லயும் மற்ற ஆவணங்களிலும் பட்டியலிடப்பட்டு இருந்தது தெரிய வந்தது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தமிழ் வரலாற்று ஆசிரியர்கள் லெமுரியாவுக்கும் குமரி கண்டத்துக்கும் இடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்த தொடங்கினாங்க. தமிழ் இலக்கியங்களின் படி பாண்டிய மன்னர்கள் 11,000 ஆண்டுகள் குமரி கண்டத்தை ஆட்சி செஞ்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல 3 தமிழ் சங்கங்களும் அங்க நடைபெற்றிருக்கு. முதல் தமிழ் சங்கம் கிமு 9000 நடந்தது. அதாவது இது இன்னிலிருந்து சுமார் 11,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிகழ்ந்தது. குமரி கண்டத்தின் தலைநகரமாக இருந்தது மதுரை. என்னது மதுரையானு குழம்பாதீங்க, நான் சொல்ற மதுரை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரை கிடையாது. குமரி கண்டத்துல மொத்தம் 49 பகுதிகள் இருந்திருக்கு. அதுல 7 பகுதிகள் மதுரைன்னு அழைக்கப்பட்டிருக்கு. இந்த 7ல ஏதாவது ஒரு பகுதி தான் குமரி கண்டத்துடைய தலைநகரமாக இருந்திருக்கணும். அன்று நடந்த தமிழ் சங்கத்துல மொத்தம் 4449 புலவர்களும் அறிஞர்களும் கலந்து கொண்டாங்களாம். இந்த நிகழ்வு வெறும் 1 நாள் 2 நாள் நடந்த நிகழ்வு இல்ல, இது பல தலைமுறைகளா தொடர்ந்து நடந்திருக்கு. உதாரணத்துக்கு முதல் சங்கம்ல 89 பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க மற்றும் இது சுமார் 4440 ஆண்டுகள் நீடிச்சிருக்கு. இந்த தகவல்கள் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு நினைப்பீங்க? இது எல்லாமே இறையனார் அகப்பொருளுங்கிற தமிழ் இலக்கிய நூல்ல இந்த அரசர்களுடைய முழுமையான பட்டியல் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, விஷயத்துக்கு வருவோம். பிளாட்டோ சொன்ன அட்லாண்டிஸ் நகரம் இருந்ததுக்கான ஆதாரம் எங்கேயுமே கிடையாது. ஆனா குமரி கண்டம் பத்தின சான்றுகள் தமிழ் இலக்கியங்களிலும் பகவத் புராணம், கந்த புராணம் போன்ற புராணங்களிலும் இருக்கு. இதை தவிர்த்து மத்ஸ்ய புராணம் மற்றும் கருட புராணத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்திய இலக்கியங்கள் மட்டுமில்ல, சீன கிரேக்க இலக்கியங்களிலும் குமரி கண்டத்தை பத்தின தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சீனாவின் வரலாற்றுல இந்த குமரி கண்டத்துல மெருங்கிற மலை இருந்ததாகவும் அதுல இருந்து குமரி, பெரு மற்றும் பருளிங்கிற ஆறுகள் தோன்றியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல மிகப்பெரிய தங்கம் சுரங்கம் இருந்ததாகவும் பாண்டிய மன்னர்கள் இந்த சுரங்கத்துல வேலை செய்ய சீனாவில இருந்து தொழிலாளர்களை அழைச்சிக்கிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. இதே மாதிரி மௌரியன் எம்பையர் காலத்துல கிரேக்க வரலாற்றாசிரியரான மெகஸ்தீன்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்த போது அவருடைய புத்தகமான இண்டிகால இலங்கையின் பண்டைய பேரான தப்ரோபேனை பத்தி சொல்லியிருக்காரு. இந்தியாவும் இலங்கையும் பொருணைங்கிற நதினால பிரிக்கப்பட்டதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த பொருணைங்கிற நதியை தான் இன்னைக்கு நம்ம தாமிரபரணி நதின்னு சொல்றோம். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்த நதி போய் இந்திய பெருங்கடல்ல இணையுது. ஆனா பண்டைய காலத்துல இதே நதி இந்தியாவையும் இலங்கையும் பிரிச்சிருக்கலாம்னு நம்பப்படுது. இந்தியன் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷினோகிராஃபியின் ரிப்போர்ட்டின் படி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில உள்ள கடல் மட்டம் சுமார் 100 மீட்டர் குறைவா 15,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததாக சொல்லப்படுது. அப்போ ராமாயண காலத்துல கட்டப்பட்ட ராமர் பாலம் இந்த கடல் மட்டம் உயர்ந்ததுனால தான் தண்ணீர்ல மூழ்கியதுன்னு சொல்லலாம். இதுக்கான ஆதாரங்களை நாசா கூட உறுதி பண்ணியிருக்கு. அதாவது ராமர் பாலம் இருந்ததை உறுதி பண்ணியிருக்கு. அப்படின்னா இன்றைய இலங்கையானது குமரி கண்டத்தோட ஒரு பகுதியா இருந்திருக்குமா? ஆங்கில விலங்கியல் நிபுணர் ஆல்ஃபிரட் ரசல் மற்றும் ஜெர்மன் இயற்கை ஆர்வலர் ஏர்னஸ்ட் ஹேக்கல் குரங்குல இருந்து மனிதன் பரிணாமமானது லெமுரியாங்கிற இடத்துல இருந்துதான்னு சொல்றாங்க. மனித நாகரிகத்தின் நிலம், அதாவது கிரேடில் ஆஃப் சிவிலைசேஷன் இங்க இருந்துதான் ஆரம்பமானதுன்னு சொல்றாங்க. பழங்கால தமிழ் இலக்கியங்களுமே இதை தான் சொல்லுது. ஆனா இது எந்த அடிப்படையில சொல்லப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, மனிதர்களின் பிறப்பு மற்றும் பரிணாமம் உருவானது ஆப்பிரிக்கால இருந்துதான். இங்கே இருந்து மனிதர்கள் 2 வெவ்வேறு வழிகளில் போனாங்கன்னு சொல்லப்படுது. அன்றைய மனிதர்கள் ஆப்பிரிக்கால இருந்து எப்படி மைக்ரேட் ஆனாங்கிறத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ கூட வந்திருக்கு. அதை பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இப்ப இருக்கும் ஹோமோசேப்பியன்ஸ் ஆன மனிதர்கள் அன்றைய காலத்துல ஐரோப்பாவை நோக்கி ஒரு குழுவும்
கடல் வழியா இந்தியா ஆஸ்திரேலியாவை நோக்கி ஒரு குழுவும் நகர்ந்ததாக சொல்லப்படுது. ஆனா அன்றைய காலத்துல வாழ்ந்த மனிதர்களுக்கு கடல் வழியா போனதாக சொல்லப்படுறது ரொம்ப கடினமா தெரியல. கிட்டத்தட்ட மெடகாஸ்கர்ல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கடல் வழியா போகிறது சுமார் 8845 கிலோமீட்டர். இவ்வளவு நீண்ட கடல் பயணத்தை பண்ணிருப்பாங்களா? கண்டிப்பா பண்டைய காலத்துல ஆப்பிரிக்கா, இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவை இணைக்கும் ஒரு நிலம் இருந்திருக்கணும். இந்தியாவில் மனித இனமோ குரங்கினமோ பிறக்கவே இல்லைன்னு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்போ இந்தியாவில இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பண்டைய மனித மற்றும் குரங்கு மண்டை ஓடுகள் எல்லாம் எங்க இருந்து வந்தது? இதுக்கு பதில் தான் லெமுரியா. அதாவது மெடகாஸ்கர் மற்றும் ஆப்பிரிக்கால இருந்து லெமுரியா அதாவது குமரிக்கண்டம் வழியா இடம்பெயர்ந்ததாக சொல்லப்படுது. அதே மாதிரி மொழிகளின் வரலாற்றை பார்த்தா பல ஆப்பிரிக்கன் பழங்குடியினர் மற்றும் ஆஸ்திரேலியன் பழங்குடியினர் பேசும் மொழியோடு தமிழ் ரொம்பவே ஒத்துப்போவதாக நிபுணர்கள் சொல்றாங்க. இதை பத்தி கூட நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோவையும் பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியும். சரி, குமரிக்கண்டம் உண்மையிலேயே இருந்ததா? அது எப்படி கடலுக்கு அடியில முழுகிருக்குங்கிற கேள்விக்கு வருவோம். இதுக்கான பதில் பூமியில நடந்த ஐசேஜ் காலத்தை தான் சொல்லணும். இந்த வீடியோ ஆரம்பத்துல நான் சொன்னேன், கடல் நீரோட மட்டம் உயர்வு கூட காரணமா இருக்கலாம். ஐஸ் ஏஜ் சுமார் 2.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்து தோராயமா 11,500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்ததாக சொல்லப்படுது. ஐஸ் ஏஜ் முடிவுக்கு வந்தவுடன் பூமியோட போல்ஸ்ல இருக்கும் பனிக்கட்டிகள் வேகமா உருக ஆரம்பிச்சிருக்கும். இதன் காரணமா கடலின் நீர் மட்டம் உயர தொடங்கியிருக்கும். பலாயிரம் ஆண்டுகளா நடந்த இந்த செயல்முறை கொஞ்சம் கொஞ்சமா கடல் மட்டத்தை உயர்த்தி குமரிக்கண்டத்தை முழுமையா முழுகி இருக்கும்னு நம்பப்படுது. குமரிக்கண்டம் முழுகும் போது இங்க வசிச்ச மக்களுடைய உயிருக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது. ஏன்னா அவங்க எல்லாரும் உலகின் பல மூலைகளுக்கு புலம்பெயர்ந்து அங்க ஒரு புது சிவிலைசேஷனை உருவாக்கி இருப்பாங்கன்னு சில தமிழ் இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. குமரிக்கண்டத்தோட மர்மத்தை பத்தி இந்தியாவின் பல பண்டைய நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த கண்டம் மறைய பூமியின் மாறி வந்த நிலைமைகள்னாலையும் இயற்கையின் சீற்றமும் தான் சொல்லப்படுது. இனி வரும் காலங்கள்ல பெருங்கடல்ல நடக்கும் ஆழ்கடல் ஆராய்ச்சிகள் மூலமா இந்த பழங்கால கண்டத்தை பத்தி தெரிய வரலாம்னு நம்பப்படுது. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். குமரிக்கண்டம் உண்மையிலேயே இருந்திருக்குமா? உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. அன்டில் தென் ஸ்டே சேஃப், சைனிங் ஆஃப். நன்றி.